இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அன்னைக்கு ஒரு பிரெட்டை வச்சு ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். சீஸு, வெஜிடபிள்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு ஆம்லேட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பிரெட் ஆம்லேட் வந்து நிறைய வெரைட்டியில செய்யலாம். இன்னைக்கு நான் செய்கிற பிரெட் ஆம்லேட்டில் வந்து நம்ம கோஸு, கேரட்டு, இது குடமிளகாய் இந்த மாதிரி இதெல்லாம் காயெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு அதுக்குள்ளே பிரெட்டை வச்சு அதுக்கு மேலே சீஸையும் வச்சு இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்ல வயிறும் நல்லா ஃபுல்லாகும். காலையில் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பிரெட் ஆம்லேட்டை வந்து போட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்பலாம். அதை மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப வயிறும் ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரெட் ஆம்லேட்டாகவும் இருக்கும். இந்த பிரெட் ஆம்லேட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இந்த பிரெட்டு, சீஸு எல்லாமே வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஆம்லேட் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 3 முட்டையை எடுத்திருக்கேன். நான் முட்டையை வந்து போடும்போது வீடியோவை ஆன் பண்ணலை. இந்த 3 முட்டை வந்து உடச்சி அந்த பவுலில் ஊற்றிருந்தேன். அதோட கேரட்டு, கோஸு, வெங்காயத்தாள் போட்டிருக்கேன். வெங்காயத்தாளுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி போட்டுவாங்க. நான் ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இந்த முட்டை, காய் எல்லாமே நல்லா அப்படி அடிச்சு விட்டுருவோம். நான் இதோட ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் வச்சுருக்கேன். நான் மொசரல்லா சீஸும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸு சீஸும் வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு ப்ரெட்டும் அதில் ஒரு ப்ரெட்டும் போடலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை பட்டர் போட்டிருக்கேன், வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெயை போட்டுட்டு இந்த 2 ப்ரெட்டையும் 2 சைடும் நல்லா பெரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு சைடு செவந்தோடனே இப்படி திருப்பி போட்டுருவோம். இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துருவோம். அந்த ப்ரெட்டு வந்து மொறுன்னு ஆக தேவையில்லை, கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ வந்து நம்ம அடித்து வச்ச முட்டையை வந்து நல்ல ப்ரெட்டு ஷேப்புக்கு நல்ல இப்படி சதுரமாக ஊற்றிடும். ஊற்றும் போதே இப்படி நல்லா இப்படி இது பண்ணி விட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த ப்ரெட்டு ஷேப்லேயே இருக்கும். நம்ம வந்து ப்ரெட்டுக்குள்ளே தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். கல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 2 ஊற்றிக்கிட்டேன். இந்த ப்ரெட் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுறேன். திருப்பி போட்ட உடனேயே நம்ம வந்து இந்த சீஸை வந்து வச்சுருவோம். ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னம்னா அந்த இது வந்து முட்டை வந்து ரொம்ப கருகிரும். அதனால் சீஸை வந்து வச்சிடுறேன், உடனே வச்சிடுறேன். ஸ்லைஸ் மாதிரி சீஸ் வைக்கும், அப்போ காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த மாதிரி சீஸ் வந்து உருகி வந்துடும். அதோட இந்த இன்னொரு ஆம்லேட்டை வந்து மேலே தூக்கி வச்சிட்றேன். வச்சுட்டு நான் சாஸ் தடவின ப்ரெட்டு இங்கே வச்சுருக்கேன். அந்த சாஸ் தடவின ப்ரெட்டு மேலேயே இந்த ஆம்லேட்டை தூக்கி வச்சிடலாம். வந்து 2 பக்கமுமே சாஸ் தான் தடவிருக்கேன். நீங்கள் மயோனைஸ் போடணுன்னா கூட அந்த மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ப்ரெட்டை வந்து ஆம்லேட் போட்டாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் 2 ப்ரெட்டு வந்து போட்டு எடுத்துட்டேன். இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரெட் ஆம்லேட் ரெடி. இந்த மாதிரி ஒரு முட்டை வச்சு சீஸ் வச்சு ஒரு ப்ரெட்டை வச்சு ஆம்லேட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த பிரெட் ஆம்லேட்டை வந்து செஞ்சு பார்த்தாச்சு. நீங்களும் போய் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து காயெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்றதுனால ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.